சாமி, சாம்பியன்ஸ் ட்ராஃபி முடிஞ்சதுலேருந்து வாழ்க்கையே ஒரே வெறுப்பா இருக்கு சாமி. வாழ்க்கையில முன்னேறதுக்கு ஏதாவது தாய் தந்தா குடு சாமி. உனக்கு 1000 தாயத்து கட்டினாலும் பத்தாது. நீ லோல் பட்டு லொக்கா தான் போவ. உன்னை புடிச்சது விடாது. தொத்தின்னு பின்னாலே வரும். போ போ. இதோ வந்துச்சு சாமி. ஹலோ கைஸ், வெல்கம் டு வீக்லி மீடியா. வீக்லி மீடியா பாருங்க, வீக்லி கிரிக்கெட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுட்டு போங்க. ஸோ லாஸ்ட் வீக் கிரிக்கெட் அப்டேட்ஸ்ல வந்து பெரும்பான்மையான பகுதியை பிடிச்சது என்னன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி தான். ஸோ சாம்பியன்ஸ் ட்ராஃபி இந்தியா வென்றது ரொம்ப பழைய செய்தி. எல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணியே முடிச்சாச்சு. உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு நியூஸ் தான். பட் ஆனாலும் ஒரு மேட்ச் சுருக்கம் மட்டும் பார்த்துடலாம். இந்தியா நியூசிலாந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, டாஸ் போடுறாங்க. ரோஹித் சர்மா அகைன் டாஸ் தோத்து 12வது முறை தொடர்ந்து கன்சிக்யூட்டிவா வந்து டாஸ் தோத்தனால பிரெயின் லாராவோட ரெக்கார்டை வந்து ஈக்குவல் பண்றாரு. நம்ம லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தோம், இன்னும் ஒரு மேட்ச் தான் பாக்கி இருக்குன்ட்டு. தலைவர் அதுலயே வந்து தோத்துட்டான் டாஸ். ஸோ மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. நியூசிலாந்து வந்து டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் ஆடுறாங்க. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுக்குறாரு. ஆனா வந்து கூட வந்து யாருமே வந்து நல்ல ஹேண்ட் கொடுக்கல. அவருமே வந்து அப்புறம் அவுட் ஆயிடுறாரு. அப்புறம் போக போக பாத்தீங்கன்னா நம்ம டேரில் மிச்சல் தான் வந்து பாய வெடிச்சு படுத்துட்டாரு. இது மேல வந்து என்னால அடிச்சு நான் ரிஸ்க் எடுக்க விருப்பல, கிரிக்கெட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் படுத்துட்டாரு. ஒரு 100 பால்ல 60 ரன் அடிச்சிருப்பாரு. அந்த 60 ரன் வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கீழே இருக்கவங்க எல்லாம் ஓரளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி பிரேஸ்வெல் வந்து ஒரு 40 பால்ஸ் 50 கடைசியில வந்து ஒரு குவிக் ஃபயர் பண்ணி விட்டு எங்கேயோ இந்த நியூசிலாண்டோட டோட்டல வந்து நல்லா கொலாப்ஸ் ஆகாம 251 அப்படின்ற ஒரு டோட்டலுக்கு வந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க. 252 ரன்ஸ் மட்டுமே அடிச்சா விக்டரி அப்படின்ற ஒரு நிலைமையில ரோஹித் சர்மா வந்து களமிறங்க வராது சுப்ரமணியனோட. ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா வந்து ரோஹித் சர்மா வந்து அந்த டோர்னமெண்ட்ல பெருசா பிரகாசிக்கவில்லை. ஆனா நம்மளுக்கு நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, 4 மேட்ச் முடிஞ்சிருச்சு, இது 5வது மேட்ச். 5வது மேட்ச் வந்து அண்ணன் எப்பவுமே அடிப்பாருன்ற மாதிரி அண்ணன் வந்து பொழந்து புது முறையா இருக்கு. அண்ணன் 5 மேட்சுக்கு ஒரு மேட்ச் தான் அடிப்பாரு. அது மாதிரி 5வது மேட்ச் வந்து அண்ணன் வந்து 76 ரன் அடிச்சு டஃபஸ்ட் கண்டிஷன்ஸ்ல சூப்பரா ஃப்ரெண்ட்லி ட்ராக்ல எவ்வளவு கேவலமா ஆட பிடிக்கும் அவ்வளவு கேவலமா ஆடி, பவுலிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்ல பிச்சு கண்டிஷன் சரியில்லை, எவ்வளவு தடைகள் வந்தாலும் அங்க சூப்பரா ஆடி. லைக் ரோஹித் சர்மாக்கு வந்து அந்த பிச்சு கண்டிஷன், இந்த கிரவுண்ட் கண்டிஷன், எந்த கண்டிஷனுமே தேவையில்லை. நான் எப்ப ஆடுவேன் எனக்கே தெரியாதுன்ற மாதிரி ஒரு டாக் ஆடுவாரு. அந்த மாதிரி ஃபைனல்ஸ் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான 76 ரன்ஸ் வந்து அடிச்சிருப்பாரு. அதாவது ஐசிசி ஓடிஐ ஃபைனல்ஸ்லேயே விராட் கோலியோ ரோஹித் சர்மா வந்து ஒரு 50 கூட அடிச்சது இல்ல. ஐசிசி ஓடிஐ ஃபைனல்ஸ்ல ஃபர்ஸ்ட் 50 ரோஹித் சர்மா அடிக்கிறாரு. ஸோ கில் வந்து ஒரு 30 ரன்ஸோட கான்ட்ரிபியூட் பண்றாரு. அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா 70s அவுட் ஆனதுக்கப்புறம் விராட் கோலி பெருசா பிரகாசிக்கவில்லை. அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஒரு திரும்பவும் அந்த மேன் இன் ஃபார்ம், அதாவது ஒரு மேட்ச் கூட நான் வந்து அவர் ஃபெயில் ஆகி பார்த்தது இல்லை. ஒரு 48 ரன்ஸ் கிட்ட அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லோயர் ஆர்டர்ல அக்ஷர் பட்டேல், கேஎல் ராகுல் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணி, கேஎல் ராகுல் வந்து நம்பர் 6லயே வந்து தங்கிட்டாரு. எனக்கு நம்பர் 6 போதுங்க, நான் அங்கேயே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு அங்கேயே தங்கிட்டாரு. அக்ஷர் பட்டேல் நம்ம சொல்லியே ஆகணும், சீரீஸ் ஸ்டார்டிங்ல வந்து எல்லாருமே வந்து பயங்கரமான நெகட்டிவிட்டிஸ் வந்து பரப்பிட்டு இருந்தாங்க. லைக் பயங்கரமா அப்போசிஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அக்ஷர் பட்டேல் வந்து ஏன் ப்ரமோட் பண்றீங்க, கேஎல் ராகுல இறக்கி விட்டு அக்ஷர் பட்டேல ப்ரமோட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்போ, கம்பீர் வாஸ் வெரி அட்டமெண்ட் அண்ட் ஸ்டபர்ன் இன் திஸ் ஸ்டாண்ட். லைக் வந்து நான் அக்ஷர் பட்டேல் அங்கே ஆட வைப்பேன், அது நல்ல சாய்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அக்ஷர் பட்டேல் வந்து கன்சிஸ்டன்டா ரொம்ப பிரகாசிக்காட்டியும் ஓரளவுக்கு அவருக்கு இனிஷியல் ஸ்டேஜ்ல இவ்வளவு பெரிய பிளாட்ஃபார்ம்ல வந்து அவர் நல்லா விளையாடிட்டு இருந்திருக்காரு. ஸோ ஃபியூச்சர்ல நல்லா ஆடுவார்னு நினைக்கிறேன். அது ஒரு க்ளூ மாதிரி, இப்போ டாப் ஆர்டர் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆற மாதிரி இருந்ததுன்னா ஒரு க்ளூ மாதிரி அவர் இருந்தார். ஒரு 5-10 ஓவர்ஸ் அவர் எப்படி நின்று இருந்தாரு. நின்று அப்படியே இது பண்ணி விட்டுறாரு, ரொட்டேட் பண்றதா இருக்கட்டும், நல்லா பண்ண. அந்த அக்ஷர் பட்டேல் வந்து அந்த கேப் வந்து ஃபில் பண்றாரு. கீழே வந்து கேஎல் ராகுல் வந்து அந்த மிச்சம் இருக்கிற கேப் வந்து ஃபில் பண்ணி கடைசியில் ஹார்திக் பாண்டியா வந்து ஃபினிஷ் பண்ண சூப்பரா இருக்கு இந்தியா டீம் பாக்குறதுக்கு. இந்தியா வந்து கம்ஃபர்டபுளா 252 ரன்ஸ் அடிச்சு சேஸ் பண்ணி முடிக்கிறாங்க. இல்ல ப்ரோ, நடுவுல கொஞ்சம் கொலாப்ஸ் எல்லாம் ஆச்சு ப்ரோ. பக்கு பக்கம் தான் இருந்துச்சு, நீங்க எப்போ விடுவானுங்க அப்போ விடுவாங்களா அப்படின்ட்டு. கேஎல் ராகுல் சொன்னாரு ஆஃப்டர் மேட்ச், கேட்டாங்க பிரசன்டேஷன்ல, ஓகேவா ஹவ் ஆர் யூ ஃபீலிங் அப்படின்ட்டு. ஐ ஷுட் நாட் சே திஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி கேமரா பட் ஐ வாஸ் ஷிட்டிங் மை பேண்ட்ஸ் அப்படினாரு கேஎல் ராகுல். அந்த விக்கெட்ஸ் எல்லாம் போகும்போது அந்த மாதிரி தான் நம்மளுக்கும் இருந்திருக்கும். பட் ஆமா, பின்ன திடீர்னு நல்லா ஆடிட்டு இருந்த டாப் ஆர்டர் எல்லாம் சூப்பரா போயிட்டு இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு 2 விக்கெட்ல முடிச்சிருவாங்க போல மேட்ச் அப்படின்னு பார்த்தா 5 விக்கெட்ல தான் முடிப்பேன், 6 விக்கெட்ல தான் முடிப்பேன். யாரு வந்து தடுக்க முடியும்? அந்த மாதிரி ஒரு வழியா முடிச்சுட்டாங்க, அதுக்கும் சந்தோஷம். கடைசியில நம்ம நல்ல மேட்சே வந்து கடைசியில போய் ஜெயிக்கிறது தான் ஒரு ஸ்பெஷாலிட்டி. நம்மளுக்கு ஜெயிச்சிட்டோம், ஓகேங்களா. இந்தியா 250 ரன்ஸ் வச்சு சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 வந்து சீல் பண்ணிட்டாங்க. ரோஹித் சர்மா செகண்ட் ஐசிசி டிராஃபியை வந்து எடுத்து லைக் வந்து இஸ் கமிங் இன் டு த பிக் லிஸ்ட். அதாவது ரோஹித் சர்மாக்கு வந்து இந்த டிராஃபி சாம்பியன்ஸ் டிராஃபி முடிஞ்சதுக்கு அப்புறம் பயங்கரமான பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். எல்லாருமே வந்து பெரிய பெரிய ஆளுங்க, டிவிலியர்ஸ் வந்து பாராட்டுறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் ரிக்கி பாண்டிங் த கிரேட்டஸ்ட் எவர் கேப்டன். லைக் வந்து ரோஹித் சர்மா கிட்ட வந்து ஒரு காம்னஸ் இருக்கு, அவர் ஒரு கம்போசர் டீம் கிட்ட இருந்து எடுத்துட்டு போறாரு, நல்ல திங்கிங் கேப்டன் அப்படின்ற மாதிரி நிறைய. அவர் வந்து ரோஹித் சர்மா கூட விளையாடின டைம் வந்து அவர் வந்து வேல்யூபிளா பாக்குற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. இங்க குல்தீப் யாதவ் பத்தி மென்ஷன் பண்ணி ஆகணும். அவர் தான் ஆக்சுவலி பேக் போனே உடச்சு விட்டாரு. நம்ம மேட்ச் வரதுக்கு முன்னாடி ரவீந்திரா, வில்லியம்சன் 2 பயமா இருந்து அப்படின்னு சொன்னோம். 2 பிளேயரையுமே வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலாவே தூக்கி விட்டாரு. ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் ஸ்பெல்ல ரவீந்திரா போல்ட் எடுத்தாரு. ஒரு பியூட்டி ஆஃப் டெலிவரி, அங்க ஆரம்பிச்சது இந்தியாவோட டாமினன்ஸ்.
செம பர்ஃபார்மன்ஸ் பை குல்தீப் யாதவ். அவர் மேட்சுக்கு வந்து நிறைய எக்ஸ்பென்சிவ் ஸ்பெல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாரு. பட் ஃபைனல்ஸ்ல பக்காவா செஞ்சு விட்டாருப்பா. ஆமா, ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயர்னா அது அக்ஷர் பட்டேல் தான். லைக் வந்து கன்சிஸ்டன்டா பவுலிங்ல வந்து அவருக்கு வந்து யார் நோட் பண்ணீங்களான்னு தெரியல. பவுலிங் எப்போ கொடுத்தாலுமே அவர் சைட்ல மிஸ்டேக்கே பண்ணல. இந்த வேர்ல்ட் கப்ல விக்கெட் எடுக்க முடிஞ்சா விக்கெட் எடுத்துறாரு, கண்டெயின் பண்ண முடிஞ்சா கண்டெயின் பண்ணிடுறாரு. அவர் கொடுக்குற இதை கரெக்டா ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுறாரு. அதே மாதிரி பேட்டிங்கும் கொஞ்சம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி லைக் அந்த இடத்த வந்து இது பண்ணிக்கிறாரு. அக்ஷர் பட்டேல் கிரெடிட்ஸ். வருண் சக்கரவர்த்தி சொல்லவே வேணாம். இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி வந்து அவருக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா அமைஞ்சு ஓடிஐலுமே வருண் சக்கரவர்த்தி வந்து ஷைன் ஆகி அதுவும் சாம்பியன்ஸ் டிராஃபி மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்து அவர் தெரிய வரும்போது ஒரு நல்ல விஷயம் அவர் கரியருக்கு. இது செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருந்துச்சு. இந்த டாண்டியா டான்ஸ், விராட் கோலியோ ரோஹித் சர்மாவும் வந்து எல்லா வேர்ல்டு கப்பும் வந்து ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுத்துருவாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவோட பிஆர் டீம் கால் பண்ணி என்ன வச்சா அவங்க 2 பேரும் கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காரு, இது எது கண்டென்ட் கொடுக்க மாட்டேன், பிஆர் டீம் ஏதோ போஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொன்ன உடனே ஹர்திக் பாண்டியா வந்து கப்ப தூக்கிட்டு வந்து லைக் வந்து பிச்சுக்குள்ள வந்து அந்த கபி செலிப்ரேஷன் பிச்சில் அந்த கப்பை வச்சுட்டு இப்படி பண்ணாரு. இந்த செலிப்ரேஷன் ஒண்ணு பண்ணுவாரு. அந்த போஸ்ட் ஒண்ணு போட்டாங்க சரியா, நீ சொல்ற அந்த போஸ்ட், அந்த போஸ்ட்டுக்கு ஒரு ரெக்கார்டு. அந்த கபி அந்த போஸ்ட் இருந்துச்சுல இப்படி போட்டிருப்பாரு டிராஃபி வந்து பிச்சில் வச்சுட்டு. அந்த போஸ்ட்டுக்கு வந்து ஒரு ரெக்கார்ட் இருக்கு ஹர்திக் பாண்டியாக்கு. இஸ் தி ஃபாஸ்டஸ்ட் இந்தியன் டு ரீச் 1 மில்லியன் லைக்ஸ் இன் இன்ஸ்டாகிராம். 7 மினிட்ஸ்ல அச்சீவ் ஆயிடுச்சு. ஆமா, சோ அதாவது வெல் டன் பிஆர் டீம். இந்த செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. இந்த மேட்ச் நடந்துட்டு இருக்கும் போது நடுவில் வந்து அரசல் புரசல அவர் ரிட்டையர் ஆக போறாரு, இவர் ரிட்டையர் ஆக போறாரு. விராட் கோலி வந்து ஜடேஜாவை கட்டி பிடிக்கிறதும் ஜடேஜா ரிட்டையர் ஆக போறாரு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஏன்னா முன்னாடி அஸ்வினை கட்டி பிடிச்சிருப்பாரு, அதெல்லாம் அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு. இப்போ வந்து இவர் கட்டி பிடிச்சனால இவர் ரிட்டையர் ஆக போறாரு அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. அந்த மேட்ச் முடிஞ்சா பார்த்தா யாருமே ரிட்டையர் ஆகல. எல்லா பிளேயர்ஸும் திரும்பவும் விளையாட தான் போறாங்க. எஸ், ஓடிஐல திரும்பவும் வந்து நம்ம பிளேயர்ஸ் தான் திரும்ப விளையாட தான் போறாங்க. எந்த கவலைகளும் இல்லை. சாம்பியன்ஸ் டிராஃபி இதே நிறைவேறது. இந்தியா கப்பை சீல் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன 2026 வேர்ல்ட் கப் தான். அதுக்கப்புறம் வந்து 2027 ஓடிஐ வேர்ல்ட் கப். அது ரோஹித் சர்மாக்கு வந்து குரூஷியலா இருக்கும் இஃப் ஹி பிளேஸ் இன் ஸ்குவாட். ஏன் ஆட மாட்டாரு? கண்டிப்பா ஆடுவார். டிவிலியர்ஸ்மே சொல்லியிருக்காரு, there is no reason why ரோஹித் சர்மா shouldn't be a part of 2027 வேர்ல்ட் கப். என்னோட ஒப்பீனியன்ல அவர் கேப்டனியா பண்ணணும். ஏன்னா இந்தியாக்கு இப்ப இருக்கிற ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேப்டன், ஒயிட் பால் கேப்டன் ரோஹித் சர்மா தான். ஸோ 27ல வந்து கேப்டன்ஷிப் பண்ணணும் டிவிலியர்ஸ்மே சொல்லியிருக்காரு. அண்ட் இ மேக் சென்ஸ்ல ஆமா, அவர் டிவிலியர்ஸ் என்ன மென்ஷன் பண்ணிருக்காருன்னா ஃபைனல்ஸ் வந்து 76 அடிக்கிறாரு. அவர் வந்து ஒரு கேப்டனா இல்லாட்டி அதுக்கு பேட்ஸ்மேனாச்சும் விளையாடி ஆகணும் இந்தியாவுக்கு, அந்த மாதிரி அவர் மென்ஷன் பண்ணிருப்பாரு அவரு. ஸோ நல்லா போயிட்டு இருக்கு ரோஹித் சர்மாக்கு இப்போ இருக்கும். ரோஹித் சர்மாவுமே லைக் அவருமே நான் ட்ரை பண்றேன் விளையாடுறதுக்கு தான் சொல்லியிருக்காரு அவர் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல. ஃபிட்னஸ் நல்லா இருந்தா யாரானா ஆடலாம். 2 வருஷம் 3 வருஷமோ 4 வருஷமோ ஃபிட்னஸ் நல்லா இருந்தா ஆடலாம். அது ரோஹித் சர்மா ஹவு கான்சியஸ் ஹி சப்போர்ட் இஸ் ஃபிட்னஸ்ன்றது அவர் கீழே தான் இருக்கு. ஸோ சாம்பியன்ஸ் டிராஃபி இனிதே நிறைவடைந்தது அப்படின்னு பார்த்தோம்னா நிறைவடையில இனிதே. பாகிஸ்தான் வந்து ஷோயப் அக்தர் வந்து ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்காரு. லைக் வந்து பிசிபி ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து அந்த போடியம்ல வந்து யாருமே இன்வைட் பண்ணல பிரசன்டேஷன் அப்போ அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சையை வந்து கிளப்பியிருக்காரு. லைக் பிசிபியோட ஹெட்டை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க ஐசிசி. ஆனா ஹெட் வந்து அப்போ அவைலபிளா இல்லை. ஆனா இன்னும் ரெப்ரஸன்டேட்டிவ் யாரோ அவைலபிளா இருந்திருக்காங்க போல அந்த பிரசன்டேஷன் அப்போ. ஆனா அவரை ஐசிசி வந்து கூப்பிடல, அதாவது இன்வைட் பண்ற ஸ்டேஜுக்கு. அதுக்கு வந்து ஐசிசி வந்து திரும்ப வந்து லைக் அவங்க சைட்ல என்ன ஜஸ்டிஃபை பண்றாங்கன்னா பிசிபி ஹெட்டுக்கு மட்டும் தான் நாங்க வந்து இன்வைட் பண்ணிருக்கோம் பிரசன்டேஷனுக்கு. அதாவது ஹோஸ்ட் நேஷனோட ஹெட்டை மட்டும் தான் நாங்க இன்வைட் பண்ணுவோம் எல்லா ஐசிசி டோர்னமெண்ட்ஸ். நாங்க அந்த மாதிரி மிஸ்டர் நக்வின்றவர் வந்து பிரசிடென்ட் சரியா, பிசிபி போர்டு பிரசிடென்ட், அவர் இன்வைட் பண்ணோம். அவர் அன்அவைலபிளா இருந்தாரு. நாங்க அதனால வந்து யாரையும் கூப்பிடல அப்படின்ட்டு வந்து சிம்பிளா முடிச்சிட்டாங்க. அதோட பாத்தீங்கன்னா சாம்பியன்ஸ் டிராஃபில எந்த நியூஸும் இல்ல. கைஸ் நம்ம போன வீடியோலயே சொல்லியிருந்தோம்ல கைஸ், இந்த விராட் கோலி வந்து லீடிங் ரன் ஸ்கோரரா இருந்த எந்த ஐசிசி டோர்னமெண்ட்ல இந்தியா ஜெயிச்சது இல்லை அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து டிராஃபி அடிச்ச உடனே பாத்தியாடா இந்த தடவை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ட்டு டிஎம் எல்லாம் பண்ணியிருந்தீங்க. ருக்கோ ஜாரா சபார் கரோ டோர்னமெண்ட் எண்டிங்ல வந்து லீடிங் ரன் ஸ்கோர் ஆயிட்டாரு. சோ இப்பவுமே அந்த ரெக்கார்டு இருக்கு. விராட் கோலி என்னெல்லாம் வருஷம் வந்து லீடிங் ரன் ஸ்கோரரா முடிக்கிறாங்களோ அந்த வருஷம் ஐசிசி டிராஃபி நம்ம அடிச்சது இல்ல. சோ ஸ்டேஸ் பார்த்தல நம்ம வந்து லீடிங் ரன் ஸ்கோரர் ஆஃப் சாம்பியன்ஸ் ஆஃப் 2025 சொல்லிட்டு. அதனால அவருக்கு ஒரு இன்னொரு குட் நியூஸும் வந்திருக்கு. லைக் எஸ் ஹி இஸ் கெட்டிங் பேக் தி சென்ட்ரல் கான்ட்ராக்ட் ஃப்ரம் பிசிசிஐ. அதாவது சென்ட்ரல் கான்ட்ராக்ட்னா என்னன்னு தெரியாது உங்களுக்கு. A பிளஸ் A B B பிளஸ் அந்த மாதிரி கேட்டகரிஸ் இருக்கு. அதுல வந்து A பிளஸ் கேட்டகரி வந்து டாப் 5 பிளேயர்ஸ் வந்து இந்தியாவில் அவங்களுக்கு கொடுப்பாங்க. லைக் they will be paid the most. ஸோ வந்து நடுவில் 2024 to 25 அவருக்கு கிடைக்காம இருந்துச்சு. இப்போ 25 to 26 வந்து அவருக்கு மார்ச் ஏப்ரல் டைம்ல வந்து அவருக்கு திரும்ப அந்த கான்ட்ராக்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ குட் நியூஸ் ஃபார் ஸ்டேஸ். He has earned his position. போட்டு கன்சிஸ்டன்டா வந்து அடிச்சு ஸ்ரேயாஸ் ஐயர்னு சொல்றப்போ இன்னொரு விஷயம், அவர் கடைசி 12 monthsல 5 டிராஃபிஸ் அடிச்சிருக்காராம் தெரியுமா. ஃபர்ஸ்ட் வந்து அவர் போன வருஷம் 2024ல ரஞ்சி டிராஃபி அடிச்சாரு. அந்த வருஷம் விஜய் ஹசாரியுமே அடிச்சாரு சரியா. அதுக்கப்புறம் வந்து 2024 ஐபிஎல் அடிச்சாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது 3வது டிராஃபி. 4வது டிராஃபி இரானி கப் அடிச்சாரு ரீசெண்டா. அதுக்கப்புறம் இப்போ 5வது சாம்பியன்ஸ் டிராஃபி அடிச்சிட்டாரு. ஸோ இட் ஹஸ் பீன் அன் அமேசிங் இயர் ஃபார் ஸ்ரேயாஸ் ஐயர். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சென்ட்ரல் கான்ட்ராக்டும் கிடைச்சிருச்சு. சாம்பியன்ஸ் டிராஃபி லீடிங் ரன் ஸ்கோரர்ன்றப்போ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இயர்ஸ். அதுல ஐ திங்க் 4 years as கேப்டன். அதுல ஐ திங்க் 4 trophies கேப்டன் வேற. இந்த டிராஃபி தவிர மீது எல்லாமே கேப்டனா வந்தது. ஒன் ஃபார் த ஃபியூச்சரா
கொஸ்டின் மார்க். ஸோ சாம்பியன்ஸ் ட்ராஃபி முடிஞ்சிருச்சு. நம்ம ஐபிஎல் பக்கம் ஷிஃப்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டே இன்னும் கொஞ்சம் நடக்க போகுது. எஸ் அஃப்கோர்ஸ் நியூசிலாந்து இஸ் கோயிங் டு டேக் ஆன் பாகிஸ்தான் இன் தேர் ஹோம் டர்ஃப். ஒரு 5 மேட்ச் T20 சீரிஸும் 3 மேட்ச் ODI சீரிஸும் நடக்க போகுது. இட் ஸ்டார்ட்ஸ் திஸ் சண்டே. ஸோ அதில் வந்து பாகிஸ்தானுக்கு T20 ஸ்குவாட்ல எக்கச்சக்க சேஞ்சஸ். தே ஆர் கோயிங் வித் நியூ ஃபேசஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு டிரான்சிஷன் பீரியட்னு சொல்லியிருக்காங்க. ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க. யாரான்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்வான் பாபர் அசாம் ரெஸ்ட் பண்ணியிருக்காங்க T20 ஸ்குவாட்ல இருந்து. அண்ட் அகா சல்மான்றவர் T20 கேப்டன்சி கொடுத்துருக்காங்க. விச் அகைன் ரைசஸ் லாட் ஆஃப் ஐப்ரோஸ் அமாங்ஸ் த ஃபேன்ஸ். நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஷாகித் அஃப்ரிதியே கேள்வி கேட்டிருக்காரு. ஏன்னா அகா சல்மானோட T20 ஸ்ட்ரைக் ரேட் வந்து 75 என்னவோ தான். அவர் டீம்ல எடுத்ததே பெரிய விஷயம். பட் அவருக்கு கேப்டன்சி கொடுக்குறா இருந்தா வாட் மெசேஜ் இஸ் கோயிங் டு கன்வே ஃபார் தி யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு வந்து கேள்வி கேட்டிருக்காரு. அகைன் ஒரு நல்ல கேள்வி தான் வச்சுப்போமே. பட் யா தே ஆர் கோயிங் டு தி நியூ டீம். நிறைய பிளேயர்ஸ் இல்ல, சீனியர் பிளேயர்ஸ் ஷஹீன் அஃப்ரிதி, ஹரிஸ் ராஃப் அந்த மாதிரி இருக்காங்க. மற்றபடி டாப் ஆர்டர்ல நிறைய பேர் இல்ல, நியூ டீமா இருக்க போகுது. ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. நியூசிலாந்துலயுமே மாற்றம் கிடைச்சதாதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து போராடிட்டு இருக்காங்க. கடைசி பியூஎஸ்ஸா பார்ப்போம். ஆமா. அண்ட் நியூசிலாண்டுக்குமே வந்து ஒரு இதுதான். ஏன்னா அவங்க ஐபிஎல்ல நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்கல்ல. ஸோ அவங்களுக்குமே ஒரு நியூ லுக் ஸ்குவாட் தான். மைக்கேல் பிரேஸ்வெல் வந்து இஸ் கோயிங் டு லீட் த டீம். ஸோ அவர் நம்ம பார்த்தோம், நம்ம கூட 50 அடிச்சார், நம்ம கூட பார்த்த மாதிரி. ஸோ இது ட்ரெமெண்டஸ் ஃபார்ம். அவர் டொமஸ்டிக்லயுமே செம்ம ஃபார்ம்ல இருந்தாரு. ஸோ அவர் வந்து T20 ஸ்குவாட் வந்து இஸ் கோயிங் டு லீட். ஸோ பார்க்கலாம் எப்படி டீம் லீட் பண்ண போறாங்க. வித்வுட் சீனியர் பிளேயர்ஸ். ஆல்ரெடி அவங்க பாகிஸ்தான்லயே போயிட்டு பாகிஸ்தான் தோக்கடிச்சாங்க போன வருஷம். சாப்மேன்ல அடிப்பாரு. ஸோ இந்த வருஷம் நியூசிலாந்துல என்ன பண்றாங்கன்றத நெக்ஸ்ட் வீக்லி பிளேயர் வந்து நம்ம பார்க்கலாம். ஐசிசி பிளேயர் ஆஃப் த மந்த் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. லைக் மென்ஸ் கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா சுமன் கில் அந்த இடத்த வந்து பிடிச்சிருக்காரு. விமென்ஸ் கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா ஃப்ரம் ஆஸ்திரேலியா ஹலானா கிங்ஸ் சொல்லிட்டு ஒரு பிளேயர் வந்து ஐசிசி விமென்ஸ் பிளேயர் ஆஃப் த மந்த் வந்து எடுத்திருக்காங்க. முகமதுல்லா வந்து நம்ம பார்த்தோம்ல T20 இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து அவர் ரிட்டையர் ஆயிருந்தான்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இப்போ வந்து எல்லா ஃபார்மேட்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து அவர் ரிட்டையர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. ஸோ அதே மாதிரி இன்டர்நேஷனல் மாஸ்டர்ஸ் லீக் போயிட்டு இருந்துச்சுன்னு பார்த்தோம். ஸோ அங்கே நம்ம பிசினஸ் என்ற டோர்னமெண்ட்டுக்கு வந்துட்டோம். இந்தியா லெஜெண்ட்ஸ் ஹவ் சக்சஸ்ஃபுல்லி ரீச் த ஃபைனல்ஸ் பை டிஃபீட்டிங் ஆஸ்திரேலியா இன் செமிஃபைனல்ஸ். ஒரு சூப்பரான மேட்ச். சச்சின் டெண்டுல்கர் கேப்டன்சில நம்ம இத்தனை நாள் ஜெயிக்கிறோன்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அஃபன் பண்றோம்னு நினைக்காதீங்க. பட் இட் ஹஸ் பீன் த கேஸ். சச்சின் டெண்டுல்கர் கேப்டன்சி வந்து ரொம்ப புவரா இருந்திருக்கு முன்னாடி பாஸ்ட் ஹிஸ்டரியில. லெஜெண்ட்ஸ் லீக்ங்க விடுங்க எப்பயாச்சும் அவரை ஏக போட்டு தாராங்க. சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அவருமே செமையா ஆடினாரு. அது மட்டும் இல்லாம கேப்டன்சியுமே ஆன் ஸ்பாட்டா இருக்கு. ஆஸ்திரேலியா ரொம்ப டாமினண்டா இருந்தாங்க இந்த சீரிஸ் ஃபுல்லாவே. பட் அவங்கள வந்து போட்டு டிஃபீட் பண்ண நம்ம கூட ஆக்சுவலி 260 அடிச்சாங்கல்ல. ஆமா ஆமா. 220 டார்கெட் வச்சாங்க இந்தியா. பட் அதையுமே சூப்பரா டிஃபெண்ட் பண்ணாங்க. 120 கிட்ட எல்லாம் ஆல் அவுட் பண்ணிட்டாங்க ஆஸ்திரேலியாவை. செம பர்ஃபார்மன்ஸ் இன்டு தி ஃபைனல்ஸ். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஃப்ரைடே செகண்ட் செமிஃபைனல்ஸ் நடக்க போது பிட்வீன் ஸ்ரீலங்கா அண்ட் வெஸ்ட் இண்டீஸ். அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கும் இந்தியாவுக்கும் அகைன் ஃபைனல்ஸ்ல வந்து ஒரு போட்டி இருக்கும். இந்த லெஜெண்ட்ஸ் லீக் போயிட்டு இருக்கா. இதே மாதிரி இன்னொரு லெஜெண்ட்ஸ் லீக் வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சைமல்டேனியஸா போயிட்டு இருக்கு மச்சான். அவங்க என்ன தெரியலடா, மாசம் ஏதாச்சும் ஒரு லெஜெண்ட்ஸ் லீக் வந்து போயிட்டே இருக்கு. இது என்ன புதுசா ஒரு லெஜெண்ட்ஸ் லீக்னு பார்த்தோன்னா ஏசியன் கப் மாதிரி இருக்கு. ஏஷியா கப் இருக்குல்ல, அந்த மாதிரி ஏசியன் கிரிக்கெட்டிங் லெஜெண்ட்ஸ் லீக் தான். ஸோ இந்தியா, ஆப்கானிஸ்தான், ஸ்ரீலங்காலாம் அதில் விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு ஏசியன் கப் மாதிரி லெஜெண்ட்ஸ்க்குன்னு வச்சுப்போமே. நம்ம நார்மலான பிளேயர்ஸ் ஆடுறத விட இந்த லெஜெண்ட்ஸ் தான் வந்து அதிகம் ஆடிட்டு இருக்காங்க. யாருக்கும் வயசான மாதிரி தெரியல. அவங்களோட ஃபிட்னஸ், மேட்ச் ஃபிட்னஸ் இப்போ சூப்பரா இருக்கு. அவங்களுக்கு பிராண்ட் வேல்யூ இருக்கு. சோ நல்லா பிராண்ட் வேல்யூ இருக்கு. ஜாலியா ஆடுறாங்க. சோ அது பாட்டு ஒரு எண்ட்ல போயிட்டு இருக்கு. அண்ட் இதுல என்ன காமெடினா, இந்த நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் லெஜெண்ட்ஸ் லீக்ல வந்து சீனியர் பிளேயர்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க. அந்த மேட்ச், அந்த டோர்னமெண்ட் முடிச்சிட்டு அந்த டீம்ல இருக்கிற பிளேயர்ஸ் திரும்ப இங்க வந்து ஜாயின் பண்ண போறாங்களாம். சரி, ஆடிக்கிட்டே இருக்காங்க. சோ யூசப் பத்தான் அவர் அங்கேயே அடிச்சாரு. இந்த ஸ்குவாட்லயே வந்து ஆடுவாரு அவரு. இந்தியா பாத்தீங்கன்னா எல்லா டோர்னமெண்ட் லெஜெண்டா இருக்கட்டும், கரண்டா இருக்கட்டும், எல்லா இதுலயுமே வந்து இந்தியா டாமினேட்டிங்கா இருக்காங்க. எஸ். சோ இந்தியா டாமினேட்டிங் வேர்ல்ட் கிரிக்கெட் கொஸ்டின் மார்க். ஆனா அதான் உண்மை, ஊரறிஞ்ச உண்மை. சோ யா லெஜெண்ட்ஸ் கிரிக்கெட் அவ்வளவுதான். சோ முடிஞ்சிருச்சு. சரிப்பா, எல்லாமே முடிஞ்சு போச்சுப்பா. இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி அப்புறம் இந்த லெஜெண்ட்ஸ் லீக் எல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா. இப்போ நம்ம ஆடியன்ஸ் அவளோட எதிர்பார்த்து கொண்டிருந்த ஐபிஎல் செய்திகள், ஐபிஎல் அப்டேட்ஸ் என்னப்பா அப்படின்னு கேட்கறது எனக்கு புரியுது. ஸோ ஐபிஎல் அப்டேட்ஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ கேகேஆரும் டெல்லியும் வந்து அவங்க கேப்டன்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கேகேஆருக்கு வந்து நடுவில் வந்து அஜின்கே ரஹானே வந்து கேப்டன் ஆக்கிட்டு போஸ்ட் வந்து டெலிட் பண்ணிட்டாங்க நம்ம சொல்லியிருந்தோம்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் கிட்டலாம் வந்து இன்டர்வியூஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. லைக் வந்து நீங்க கேப்டன்சி எடுத்துப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது வெங்கடேஷ் நான் ரெடியா தாங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி அதுக்கப்புறம் ஒரு வாரம் முடிஞ்சு போச்சு. சாம்பியன்ஸ் ட்ராஃபி முடிஞ்சதுக்கு அப்புறம் கேப்டன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க கேகேஆர். வெங்கடேஷ் கேப்டனா பாத்தீங்கன்னா இல்ல. சோ ரஹானே தான் திரும்ப கேப்டனா வந்து கேகேஆர் வந்து இப்போ அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ரஹானே இஸ் கேப்டன் ஃபார் கேகேஆர் இந்த அப்கமிங் சீசன் IPL 2025. டெல்லிக்கு யார் கேப்டன் பாத்தீங்கன்னா KL ராகுல், ஃபாப் டூ பிளஸி, பெரிய பெரிய பேர்கள் வந்து அடிபட்டு நம்ம வந்து அதுலதான் எதிர்பார்த்துட்டு இருப்போம் யாராவது ஒருத்தன் கேப்டனா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இல்ல, அக்ஷர் பட்டேல தான் வந்து இப்போ கேப்டன் ஆக்கியிருக்காங்க டெல்லி கேப்டன்ஸ்க்கு. ஸோ KL ராகுல் கிட்ட வந்து கேப்டன்சி அப்ரோச் பண்ணப்போ KL ராகுல் வாஸ் நாட் வில்லிங் டு டேக் த கேப்டன்சி ஃபார் டெல்லி கேபிட்டல்ஸ். KL ராகுல் பாத்தீங்கன்னா நம்ம வந்து சில ஆண்டுகளாவே வந்து கேப்டன்சில வந்து நிறைய வந்து அவர் பேட்டிங் ஃபெயிலியர்ஸ் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதனால கேப்டன்சி வேணான்ற ஒரு முடிவுக்கு அவர் வந்து அது
வந்துட்டாரோ பேட்ஸ்மேனா இனிமேட்டு விளையாட போறோம்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவில் இறங்கிட்டாரோ அப்படின்ற மாதிரி தெரியுது பார்த்தாலே. ஸோ அக்ஷர் பட்டேல் டு லீட் த ஃபிரான்ச்சைசி ஆஃப் டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த இயர் 2025 ஃபார் IPL. அது மட்டும் இல்லாம இப்போ எல்லா டீமுமே அனௌன்ஸ் பண்றாங்க கேப்டன்சி. அண்ட் இதுல வந்து இந்த என்டையர் 10 டீம்லயுமே ஒரே கேப்டன் மட்டும் தான் ஓவர்சீஸ் கேப்டன். இந்த ஓவர்சீஸ் கேப்டன் யாருன்னு பார்த்தா நம்ம பேட் கமின்ஸ். ஸோ ஆமா, அவர் வந்து பேட் கமின்ஸ் என்னடா ஆஸ்திரேலியா கார்லியன்லாம் பார்க்காதீங்க, இஸ் அகைன் ஃபிட். நம்ம முன்னாடியே சொல்லி இந்த மாதிரி தான் IPLக்கு வந்து அவர் ஃபிட் தான், அவர் விளையாடுவாரு அப்படின்னு அவர் மட்டும் இல்லடா கண்ணா, மிச்சல் ஸ்டார்க், ஹேசல்வுட்டுமே ஃபிட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆமா, முன்னாடிலாம் ஒரு காலத்துல எப்படி தெரியுமா, IPL வந்து ஸ்கிப் பண்ணிட்டு இன்டர்நேஷனலுக்காக வந்து இது பண்ணுவாங்க, ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்ட்லாம். இப்போ வந்து அவங்கள வந்து நீங்க கிடைக்கிறீங்க, டே சாலா நீ போடா அப்படின்ட்டு ஆஸ்திரேலியாவை கூட மதிக்காம IPLக்கு ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஆடிட்டு இருக்காங்க. அவ்வளவு சம்பாதிக்கிறாங்க. சோ ஆடிதான் ஆகணும். எனக்கு தெரிஞ்ச பர்சனலா வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபியே பேட் கமின்ஸ் ஆடி இருக்கலாம். ஆனா வந்து அது ஆடினா இன்னும் அந்த இன்ஜுரி சிவியர் ஆயிடுமோ அதனால சொல்லிட்டு விளையாடாம வச்சிருந்தாங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு. அந்த ரிஸ்க் அவர் எடுக்கல. ஆனா அது வந்து அதை பார்த்துக்கிட்டு அந்த இன்ஜுரியோட ரிகவரி எல்லாம் எதுக்கு, IPLக்கு தான். நீ இது இன்ஜுரின்றப்ப எனக்கு இன்னொரு பிளேயர் நம்ம பேட் கமின்ஸ் ஆஸ்திரேலியாக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், அந்த மாதிரி ஜஸ்பிரீத் பும்ராவுமே இந்தியாவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல. அவர் சாம்பியன்ஸ் ஆஃப் இன்ஜுரியில இருந்தாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் ஃபர்ஸ்ட் வீக் வந்து அவர் ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் இருக்க மாட்டாருன்னு நம்ம பேசியிருந்தோம். அதே மாதிரி இஸ் கோயிங் டு பி பார்ட் ஆஃப் மும்பை இந்தியன்ஸ் ஃப்ரம் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஒரு டென்டேட்டிவ் டேட் தான், பட் மோஸ்டா வந்து விளையாடுவாரு அப்படின்ட்டு. டோர்னமெண்டோட பாதியில இருந்தாச்சும் அவர் கண்டிப்பா விளையாடுவாரு பும்ரா. ஆமா, மோஸ்டா ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக், பட் அப்படி இல்லனா கூட ஏப்ரல் மிட் ஏப்ரல்ல இருந்து ஐ வில் ஸ்டார்ட் பிளேயிங் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. எனக்கு வந்து இதுல ஒரு சின்ன கன்சர்ன்ஸ் இருக்கு. அகைன் நம்ம போன இதுல சொன்ன மாதிரி தான், ஒரு இப்போ ஜஸ்பிரீத் பும்ரா பெரிய இன்ஜுரில இருந்து ரெக்கவர் ஆயிட்டு திரும்ப ஒரு இன்ஜுரி ஆவறாரு அப்படின்றப்போ, அது ரெக்கரிங்கா ஒரே இடத்துல ஆகிட்டு இருக்குன்றப்போ ஐ திங்க் யூ ஷுட் டேக் சம் ரெஸ்ட். BCCI வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா அந்த பாலிசிஸ் வந்து இன்ஃபில் பண்ணணும்னு எனக்கு தோணுது. சில பிளேயர்ஸ்க்கு வந்து நீங்க இன்ஜுரியில இருக்கீங்க, ஓகே, நீங்க என்ன கொஞ்சம் ரீஹாப் எடுத்துட்டு ப்ராப்பரா வாங்க. ஏன்னா ஒரு பெரிய டோர் வரப்போகுது இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டா, ஒரு பெரிய ஓவர்சீஸ் டோர், ஒரு 5 மேட்ச் சீரிஸ் இருக்கு. அதுல 5 மேட்ச் டோருக்கு வந்து இது லைக் ஒரு ஒத்திகை மாதிரி பார்க்கலாமா பும்ரா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? மேபி, பட் அகைன் நீ அதுல வந்து பிராக்டிஸ் மேட்ச்ல இருக்கும்ல மச்சான். இப்போ நீ ரொம்ப ரஷ்ஷும் பண்ணக்கூடாதுல. இப்போ ஒரு இன்ஜுரியில இருந்து ரஷ் பண்ணி தான் அவர் திரும்ப இன்ஜுரி ஆயிருக்காரு, நம்ம நிறைய பார்த்துட்டு தான் இருக்கும். எஸ்பெஷலி ஜஸ்பிரீத் பும்ரா பத்தி ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன். ரொம்ப இன்ஜுரி கன்சர்னா இருக்காருன்றப்போ இந்த IPL நீங்க ஆடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் BCCI வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணலாம்னு தோணுது. பட் அகைன் நிறைய பிரான்சைஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க சில பிளேயர்ஸ் மேல. அந்த டீம் வந்து ஒரு குதிரை மாதிரி தானே பார்ப்பாங்க, அந்த பந்தய குதிரை மாதிரி எனக்கு பும்ரா ஆடணும்னு மும்பை கண்டிப்பா எதிர்பார்ப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ பிரான்சைஸ் மேல BCCI ஒரு கண்ட்ரோல் வைக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. இல்லப்பா, பும்ரா வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு இந்தியாவுக்கும் முக்கியம், சோ பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வைக்கணும். அது என்னதான் இது ஒரு மாரலா வந்து கரெக்டா இருந்தாலுமே நம்ம ஃபேன்ஸா வந்து பும்ராவை கண்டிப்பா எதிர்பார்ப்போம் IPLல. பும்ரா இல்லாம ஒரு IPL வந்து நல்லா அவ்வளவு ஃபயரா இருக்காதுல்ல மும்பை இந்தியன்ஸ்க்கு அப்படின்னு நம்ம ஃபேன்ஸா நம்ம எதிர்பார்க்கதான் செய்வோம். இது ஒரு எதிர்பார்ப்பு தான். நான் வந்து தப்பா கரெக்டா தான் சொல்லல, இது எதிர்பார்ப்பு. அதை பேசிட்டு இருந்தோம். ஹர்திக் பாண்டியா பாத்தீங்கன்னா will be rested for the first match. அதை நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்சுக்கோங்க. ஹர்திக் பாண்டியா will not play for the first match for Mumbai Indians. So அது ஒரு CSK-வோட அந்த மேட்ச் யார் கேப்டன்சி பண்ண போறா? பும்ராவும் இல்ல, ஹர்திக்கும் இல்ல, பும்ராவும் இல்ல. சோ யார் கேப்டன்சி பண்ண போறா, ஸ்கையா ரோஹித்தா அப்படின்ட்டு சொல்லிட்டு டிபேட் போயிட்டு இருக்கு. ஆனா அன்டவுட்லி ஸ்கை தாங்க. ரோஹித் சர்மா எடுக்க மாட்டாரு. சோ வந்து ஆவலோட வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். யாராவது டிக்கெட்ஸ் கிடைச்சா வந்து கம்மி ரேட்ல கிடைச்சா நம்ம கிரிக்கெட் சேனல்ல சொல்லுங்க, நாங்களும் வந்து வாங்கி போய் பாக்கலாம் சார். அண்ட் அதே மாதிரி உங்கள்ட்ட வந்து டிக்கெட்ஸ் இருந்துச்சு, உங்களுக்கு யாருன்னா கொடுக்கணும்னு நினைச்சாலுமே எங்களுக்கு DM பண்ணுங்க. எங்களுக்கு நிறைய பேர் டிக்கெட்ஸ் கேட்பாங்க. சோ அவங்க 2 பேரையும் வந்து நாங்க லிங்க் பண்ணி விடுறோம். நோக்கியாவா இருக்கும், நாங்க கனெக்டிங் பீப்புள். நாங்க ஒரு நோக்கியாவா செயல்பட்டு டிக்கெட்ஸ் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு போய் சேர்க்கிறோம். ஃபர்ஸ்ட் எங்களுக்கே வந்து டிக்கெட் கிடைக்கணுங்க. போற இருக்கிற ஐபிஎல் வந்து எவ்வளவு போகுனே தெரியல. CSK மும்பை மேட்ச் எல்லாம் பார்ப்போம். எல்லா வென்யூஸ்லயும் வந்து டிக்கெட்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணிட்டாங்க. வெறும் சென்னை சேப்பாக்கல மட்டும் வந்து வழக்கம் போல ஓபன் பண்ணல. கடைசியில ஓபன், அதுதான் அந்த ஐப்புக்கு, அந்த IPL-க்கு 4 நாள் மட்டும் ஓபன் பண்ணுவாங்க. சரி, அதுக்கெல்லாம் காரணம் ஒருத்தர் தான், அந்த ஒன் லாஸ்ட் டைம் தான். அது வேணாம் விடுங்க, கண்டென்ட் அவாய்ட் பண்ணிட்டு கட் அந்த பண்ணி டாபிக்குள்ள போக விரும்பல. நெக்ஸ்ட் டாபிக் போலாம். மும்பைன்னு சொல்லும் போது இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லணும்னு நினைச்சேன். மும்பையோட லிசார்ட் வில்லியம்ஸ் வந்து இன்ஜுரி காரணமா அவரை வந்து தூக்கிட்டாங்க. அவருக்கு பதிலாக ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயரா வந்து கார்பின் பாஷை சைன் பண்ணிருக்காங்க. ஸோ லைக் டு லைக் ரிப்ளேஸ்மெண்ட், சவுத் ஆப்பிரிக்கன் அகைன் சவுத் ஆப்பிரிக்கன், நல்ல சைனிங்கா இருக்கும். பட் இஸ் நாட் கோயிங் டு பிளே. எனக்கு தெரிஞ்சு உங்க 4 பிளேயர் ஃபிக்ஸ் தான், 4 ஃபாரின் பிளேயர்ஸ். ஸோ அவர் கார்பின் பாஷ் ஆட வாய்ப்பு இல்லை. பட் அப்படியே ஆடினாலுமே ஒரு நல்ல அடிஷனா தான் இருப்பாரு. ஸோ நம்ம இன்ஜுரி கன்சர்ன்ஸ் பாக்குறப்போ இன்னொரு இன்ஜுரி கன்சர்ன், மேஜர் இன்ஜுரி கன்சர்ன் ஒன்று IPL வந்து தாக்கிருக்கு. எஸ், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட ஒன் ஆஃப் த ஸ்டார் பவுலர்ஸ் ஃப்ரம் த லாஸ்ட் சீசன் மயங்க் யாதவ், அவர் வந்து இஸ் நாட் கோயிங் டு பி பார்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஆஃப் தி IPL வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க லக்னோ. போன வருஷமே அவர் வந்து ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி ஆஃப் தி IPL எல்லாம் போட நம்ம பார்த்தோம். பட் அந்த அவர் இல்ல அப்படின்றப்ப லக்னோக்கு ஒரு பெரிய அடியா இருக்கும். அகைன் ஒரு ஃபாஸ்ட் பவுலரா இருந்தப்போ நிறைய இன்ஜுரிஸ் வருது அப்படின்றது ஒரு சின்ன கன்சர்னா தான் இருக்கு. ஸோ தே ஹேவ் டு லுக் அவுட் ஃபார் தி ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட், அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணும். அண்ட் BCCI-யும் சரி NCA-யும் சரி அதுக்கு ஏத்தாப்புல கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் போட்டாங்கன்னா நல்லா இருக்கும்னு எங்களுக்கு தோணுது பர்சனலா. அது மட்டும் இல்லாம மிஸ்டர் ஹாரி ப்ரூக்
அவர் வந்து இப்ப அடுத்து அவர் தான் ஒயிட் பால் கேப்டன் இங்கிலாந்துக்கு எல்லாம் பேசிட்டு இருக்காரு. சோ அதனால அவர் வந்து இஸ் வித்ட்ரான் ஹிம்செல்ஃப் ஃப்ரம் தி ஐபிஎல் ஃபார் திஸ் இயர். அது மட்டும் இல்லாம ஒரு டெல்லிக்கு வந்து ஆடு இருந்திருக்காருல, டெல்லி கேபிட்டல்ஸ்க்காக. அவர் நிறைய பேச்செல்லாம் பேசினாரு. இந்த மாதிரி கண்ணு தெரியலைங்க ஃபாக்னால ஈடன் கார்டன்ஸ்ல அப்படி இப்படின்னு நிறைய பேர் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. டெல்லியில இன்னுமே ஃபாக் இருக்கும், என்னப்பா பண்ணுவேன் அப்படின்ட்டு. அந்த கவலையே வேணாம், நான் ஆடவே மாட்டேன் அப்படின்ட்டு வித்ட்ரா பண்ணிட்டாரு. இது அதோட முடியல. அது பர்சனல் ரீசன்ஸ்னால வித்ட்ரா பண்ணதுனால பிசிசிஐ வந்து அவங்களோட ரூல்ஸ் இந்த தடவை ஸ்ட்ரிக்டா சொல்லியிருந்தாங்கல்ல, பிஃபோர் தி ஆக்ஷன்ஸே வந்து அவங்க நிறைய ஸ்ட்ரிக்டா சொல்லியிருந்தாங்க. யாரெல்லாம் வித்ட்ரா பண்றாங்களோ அவங்க வந்து நாங்க 2 இயர்ஸ் பேன் பண்ணிடுவோம்ப்பா அப்படின்ட்டு. அண்ட் சொல்ல தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி அப்படின்ற மாதிரி சொல்ல தவறல இந்த பிசிசிஐ. ப்ரூக்கர் 2 இயர்ஸ் பேன் they have banned him. That's a good news. ஏன்னா அப்போ மீதி இருக்கிற ஃபாரின் பிளேயர்ஸ்க்குமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ். பிசிசிஐ ஹாரி ப்ரூக்கை தான் பேன் பண்ணாங்களா பாத்தீங்கன்னா கிடையாது. பிசிசிஐ இன்னொரு விஷயத்தை பேன் பண்ணிருக்காங்க. அதாவது யூனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரி வந்து லைக் ஆல்கோஹால் அண்ட் டொபாக்கோ ரிலேட்டட் ஆட்ஸ் வந்து எதுவுமே ப்ரொமோட் பண்ணக்கூடாது. ஐபிஎல் வந்து நம்ம ஸ்டேடியம் போய் பார்க்கும்போதோ இல்லைன்னா வந்து டெலிவிஷன் வந்து டெலிகாஸ்ட் பண்ணும்போதோ எந்த விதமான அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. ஸோ பிசிசிஐ வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ சரகேட்டிவ் ஆட்ஸ் லைக் வந்து முன்னாடி நம்ம பார்த்துருப்போம், லைக் விமல் பான் மசாலா, கேசரி நாக்கிலே கேசரி, அந்த மாதிரி எந்த கேசரியும் கிடைக்காது இந்த வாட்டின்றது நமக்கு தெரிய வருது இதுல பார்த்தாலே. ஸோ வந்து மறைமுகமாகவும் இது பண்ணக்கூடாது, ஆட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. செம்மையான முடிவு, உண்மையிலே சூப்பரான ஒரு டிசிஷன். அண்ட் நீ இந்த பேண்ட்னு சொல்றப்போ இன்னொரு விஷயமும், ஒரு பேண்ட் சப்ஸ்டன்ஸ் வந்து திரும்ப வந்து இந்தியா ஐபிஎல்குள்ள விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னடா பேசுறா அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ், முகமது ஆமீர் மைட் பிளே இன் ஐபிஎல் டியூரிங் 2026 அப்படின்ட்டு வந்து அவரே அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. ஏன்டா எப்படிரா அவர் பாகிஸ்தான் பிளேயர் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் பிளேயரா இருந்தாலும் அவருக்கு இங்கிலாந்து சிட்டிசன்ஷிப் வந்து கொடுத்துருவாங்க. 2026 வந்து அவர் கிடைச்சிரும். ஸோ ஐ மைட் இன்வால்வ் மை செல்ஃப் இன் தி ஆக்ஷன் அண்ட் இஃப் டீம்ஸ் ஆர் வில்லிங், நான் வந்து ஐபிஎல் ஆடுறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு முகமது அமீர் சொல்லியிருக்காரு. ஸோ நீங்க சொல்லுங்க, அஸ் அ வியூவரா நீங்க வந்து முகமது அமீரை திரும்ப ஐபிஎல்ல பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எந்த டீம் அவரை எடுப்பாங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதாவது இது மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, லைக் முன்னாடி பாகிஸ்தான் பிளேயர்ஸ் அசார் முகமதுன்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் இருந்தாரு. அவருமே வந்து லைக் பாகிஸ்தான்ல இருந்தவர், ஆரிஜின் பாகிஸ்தான், அப்புறம் இங்கிலாந்து போய் இங்கிலாந்து டீம் ஆடி இந்தியாவில வந்து ஐபிஎல் ஆடி இருக்காரு. ஸோ 2012 பஞ்சாபுக்காக அவர் ஆடினாரு. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஐபிஎல் மாதிரி இன்னொரு லீக் ஒன்று இருக்கும், பிஎஸ்எல் இல்ல, தி 100. ஸோ இசிபியோட அது 100 அவங்களோட டிராஃப்ட் வந்து இந்த வீக் வந்து நடந்து முடிஞ்சது. அதுல நிறைய இம்பார்ட்டன்டான நியூஸ் போயிருக்கு, நிறைய இம்பார்ட்டன்டான பிளேயர்ஸ் வந்து டிராஃப்ட் எடுத்திருக்காங்க. ஸோ சில பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா டேவிட் வார்னர், அப்புறம் வந்து நூர் அகமது, ரச்சின் ரவீந்திரா, கேன் வில்லியம்சன், மார்க்கஸ் டாய்னிஸ், இவங்க எல்லாருமே வந்து இட்ஸ் கோயிங் டு பி தி ஃபர்ஸ்ட் 100. எல்லாருமே வந்து பயங்கரமா ரஷித் கான் ஆடி தான் இருந்தாரு 100ல, ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. அண்ட் அவருக்கு வர அதுக்கு ஒரு சின்ன அப்டேட் இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் இயர் கோயிங் டு பிளே ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம். ரச்சின் ரவீந்திரா, மைக்கேல் பிரேஸ்வெல்மே அவர் சொல்ல மாட்டேன், அவர் தான் வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பிக்கோ நோ சம்திங், ரொம்ப எக்ஸ்பென்சிவான பிக். அவரையுமே எடுத்திருக்காங்க ஆஃப்டர் சக்சஸ்ஃபுல் சாம்பியன்ஸ் ஆஃப் டூர். அவர் ரீசெண்டா அந்த நியூசிலாந்து கேப்டன் கூட சொன்னோம்ல, அவரையுமே வந்து பிக் பண்ணிருக்காங்க. ஸோ 100 நல்லா இருக்க போது இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்களெல்லாம் எடுத்தாங்கல்ல, இவங்கெல்லாம் எடுத்த இதே சமயத்துல பாகிஸ்தான் பிளேயர்ஸ் ஒருத்தரை கூட எடுக்கல, இன்க்ளூடிங் உமன்ஸ்ல கூட இட்ஸ் நாட் சர்ப்ரைசிங்னு வச்சுக்கோங்க. டோட்டலா 50 பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களாமா டிராஃப்ட்ல, ஒருத்தரை கூட சைன் பண்ணல. இது நிறைய பேர் வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா, இப்போ இசிபி வந்து given the rights to IPL teams as well, privatization பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் இயர்ல இருந்து நம்ம பார்த்தோம்ல, ஓவல் இன்வின்சிபிள்ஸ் டீம் வந்து மும்பை எடுத்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி 4 ஐபிஎல் டீம்ஸ் வந்து they are going to be part of 100 from the next year. அதுக்கு இப்பவே வந்து ஒரு சாஃப்ட் பேன் ஆன் பாகிஸ்தான் பிளேயர்ஸ் மாதிரி இம்போஸ் பண்றாங்களோ அப்படின்ட்டு நிறைய கிரிட்டிசிசம்ஸ், நிறைய கேள்வி வந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், SA20 லீக்லயுமே ஃபுல்லா ஐபிஎல் டீம்ஸோட பிரான்சைசி தான் போயிட்டு இருக்கும், அதுல ஒரு பாகிஸ்தான் பிளேயர் கூட இல்ல. So are they intentionally bullying out Pakistan out of these leagues? ஐபிஎல்ல மட்டும் பேன் பண்ணாங்க ஓகே, பட் மீதி லீக்ஸ்லயும் பேன் பண்றது சரியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கு. இதே சமயத்துல வந்து அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம அப்படி பாத்தீங்கன்னா அபுதாபி போயிட்டு இருந்துச்சுல, அந்த இது எமிரேட்ஸ் அது என்ன லீக், IL T20, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படி பாத்தீங்கன்னா IL T20ல அதே மாதிரி இந்தியன் பிரான்சைஸ் தான் ஆடிட்டு இருந்தாங்க. அதுல முகமது அமீர், அசாம் கான், அது அவங்களாம் ஆடிட்டு தான் இருந்தாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் ரொம்ப சிம்பிளா சொல்லலாம், ஏன் பாகிஸ்தான் பிளேயர்ஸ் வந்து நாட் பார்ட் ஆஃப் 100 டிராஃப்ட் அப்படின்றப்போ அவங்களே ஒரு ரீசன் கொடுத்துருக்காங்க. அவங்களோட பாகிஸ்தானோட இன்டர்நேஷனல் விண்டோ வந்து கிளாஷ் ஆகுது. லைக் வந்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்ல இருக்கிற அவங்களோட இன்டர்நேஷனல் மேட்சஸ் இருக்கு. வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டா டூர் பண்றாங்க, பங்களாதேஷ்க்கு அகேன்ஸ்டா ஒரு டூர் இருக்கு, ஆப்கானிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா ஒரு டூர் இருக்கு, பாகிஸ்தானுக்கு. ஸோ அவங்க வந்து அங்க ஆட போனாங்கன்னா இங்க பிளேயர்ஸ் மிஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ ஐபிஎல் மாதிரி 8 ஓவர்சீஸ் பிளேயர்லாம் கிடையாது 100ல, 4 பிளேயர் தான் எடுப்பாங்க. ஸோ அந்த 4 பிளேயரும் ஆடுற பிளேயர்ஸா எடுக்கணும்னு பாகிஸ்தான் பிளேயர்ஸ் அவாய்ட் பண்ணிருக்காங்க. ரொம்ப சிம்பிள், அவ்வளவுதான் ரீசன், மற்றபடி எந்த ஸ்பெகுலேஷன்ஸுமே இல்ல. அண்ட் நீ ரஷித் கான் சொன்னல, அதுவுமே ஒன்று இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து ஓவல் இன்வின்சிபிள்ஸ் டீம் மும்பை இந்தியன்ஸ் வாங்கிட்டாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது ட்ரெண்ட் ராக்கெட்ஸ்ல இருந்து ரஷீத் கானை எடுத்து ஓவர் இன்வின்சிபிள்ஸ் இந்த வருஷம் சைன் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு கோ இன்சிடென்ஸா இல்ல ரஷீத் கான் கிட்ட பர்சனலா பேசி பண்ணாங்களா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஐபிஎல்ல கிடைச்சா ஐபிஎல் எடுத்துருவாங்க. ஏன்னா எல்லா இடத்துலயும் SA20 இருக்கட்டும், IL20 இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் ரஷீத் கானை எடுத்து வச்சிருக்காங்க.
ஆமா, எம்எல்சியே மறந்துட்டீங்க. அங்கேயும் அவர் இருக்காரு. இப்போ ஓவல் இன்வின்சிபிள்ஸ்க்காக மும்பை இந்தியன்ஸ் ஓன் பண்ணக்கூடிய ஓவல் இன்வின்சிபிள்ஸ்க்கும் அவர் ஆட போறாரு. அஃப்கோர்ஸ் இந்த வருஷம் தே ஆர் நாட் கோயிங் டு பி பார்ட் ஃப்ரம் த நெக்ஸ்ட் இயர். அண்ட் அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் இயர்ல மெகா டிராஃப்ட் வேற. சோ அதுக்கு முன்னாடி இவங்க ரஷித் கான் இருந்து ரீடைன் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன். இத்துடன் டொமஸ்டிக் செய்திகள் நிறைவடைந்தது. டொமஸ்டிக் மட்டும் இல்ல, மென்ஸ் கிரிக்கெட்டே நிறைவடைந்தது. அவ்வளவுதான், வேற எதுவும் நியூஸ் இல்ல. சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விமன்ஸ் பிரீமியர் லீக் வந்து பரபரப்பா போயிட்டு இருக்குது. விமன்ஸ் பிரீமியர் லீக்ல ஆர்சிபி பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து மும்பை கூட வந்து ஒரு பயங்கரமான மேட்சை புல் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா ஜெயிச்சு அது வந்து குவாலிஃபை ஆகிறதுக்குலாம் யூஸ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஆனா ஒரு நல்ல கம்பேக்கா இருந்துச்சு ஆர்சிபிக்கு. அது அதனால ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்க ஆர்சிபி. ஒரு ஆஃப்டர் ஒரு 5 மேட்ச் லூசிங் ஸ்ட்ரீக். WPL சொல்லும்போது டெல்லி கேபிட்டல்ஸ் அப்ரிசியேஷன் சொல்லி ஆகணும். 3 வருஷமா தொடர்ந்து தே ஃபினிஷ் இந்த ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்ஸ் டேபிள். 3 வருஷமா தொடர்ந்து அவங்க ஃபைனல்ஸ் குவாலிஃபை இருக்காங்க. அதுல 2 வருஷமா தொடர்ந்து அவங்க ஃபைனல்ஸ் தோத்துட்டாங்க. சோ இந்த வருஷம் அவங்க வந்து ஜெயிப்பாங்களா அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். பட் அபார்ட் ஃப்ரம் தட் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பை டெல்லி கேபிட்டல்ஸ். அண்ட் மும்பையுமே ஃபர்ஸ்ட் இயர் வந்து அவங்க ஃபைனல்ஸ் போயிருந்தாங்க, ஜெயிச்சாங்க கப்பு. செகண்ட் சீசன் அவங்க எலிமினேட்டர் ஆடி தோத்துட்டாங்க. பட் அகைன் தே ஹவ் டிஃபீட்டட் குஜராத் ஜெயின்ஸ் இன் தி செமி ஃபைனல்ஸ் அண்ட் தே குவாலிஃபைட் ஃபார் தி ஃபைனல்ஸ். சோ ஃபர்ஸ்ட் IPL ஃபர்ஸ்ட் WPL ரிப்பீட் ஆயிது இருக்கும் மும்பை வெர்சஸ் டெல்லி இந்த ஃபைனல்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் வந்து மும்பை ஜெயிச்சிட்டாங்க. இந்த வருஷம் டெல்லி ரிவெஞ்ச் எடுப்பாங்களா மாட்டாங்களான்றது வந்து நம்ம பார்க்கணும். WPL பத்தி பாக்குறப்ப நம்ம இத்தனை நாளா புலம்பிட்டு இருந்தோம், சேசிங் டீம் ஜெயிக்கிறாங்க, டாஸ் இன் பண்ணி சேஸ் பண்ணா நீ ஜெயிச்சிருப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. BCCI கொஞ்சம் அதை எதாச்சும் பண்ணணும், டியூ கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிற அதே சமயத்துல டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஃபர்ஸ்ட் டீம் தான் இப்போ வந்து ஜெயிச்சிட்டு இருக்காங்க. 4 மேட்ச் தொடர்ந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் டீம் தான் வந்து ஜெயிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் குட் அப்டேட். ஃபைனல்ஸுமே அதே மாதிரி ஒரு டாஸ் ஜெயிச்சா நான் மேட்ச் ஜெயிக்க மாட்டேன்பா அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ டாஸ் டசன்ட் டிசைட் த மேட்ச்ன்ற ஒரு சிச்சுவேஷன் இருந்தால் நல்லா இருக்கும். பொறுத்திருந்து பார்க்கணும். அதே மாதிரி நேத்தி வந்து மும்பை வந்து ஜெயிச்சாங்க இல்லையா குஜராத்துக்கு அகைன்ஸ்டா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா டிவியில் நிறைய தெரிஞ்ச முகங்கள் வந்திருந்தாங்க. அபார்ட் ஃப்ரம் மும்பை விமன்ஸ் டீம் அங்க பாத்தீங்கன்னா யாரா இவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் டக்குன்னு ரியலைஸ் பண்ணல. அப்புறம் தான் நம்ம திலக் வர்மாப்பா அப்படின்றப்போ திலக் வர்மா இருக்காரு, பொலாட் இருக்காங்க, ஹர்திக் பாண்டியா இருக்காரு. அந்த மும்பை இந்தியன்ஸ் தான் மும்பைல தான் மேட்ச் நடக்குது. சோ மும்பைல அவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. சோ அவங்க அப்படியே வந்து ஒண்ணு கூடி எங்கள் வீட்டில் எல்லா நாளும் சப்போர்ட் டு ஃபெலோ ஃபிரான்ச்சைசீஸ். ஆமா. சோ அவங்க நம்ம லாஸ்ட் சீசன் RCB இதை பண்ணியிருந்தாங்க. விராட் கோலி இருந்தது என்ன, ஸ்மிருதி மந்தனாவோட போஸ்ட் போட்டது என்ன அப்படின்ட்டு அவங்க வேணா அப்ப பெங்களூர்ல ஃபைனல்ஸ் நடந்தது. அவ்வளவுதான் WPL. சோ யார் ஜெயிப்பாங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நாங்க முன்னாடியே சொல்லியிருந்தோம் எங்க ப்ரெடிக்ஷன் டெல்லி கேபிட்டல்ஸ் ப்ரிவியூலயே பார்த்தோம் ஜெயிச்சிருவாங்க அப்படின்ட்டு. நியூசிலாந்து வெர்சஸ் ஸ்ரீலங்கா உமன்ஸ் போயிட்டு இருக்குன்னு சொன்னோம். அதுல நியூசிலாந்து ODIல வந்து ஜெயிச்சிட்டாங்க, சீரிஸ் ஜெயிச்சிட்டாங்க 2-0. ஓகே, இப்போ T20Iல ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க, டாமினேட் பண்ணிருக்காங்க. 100 ஆல் அவுட் பண்ணிட்டு ஸ்ரீலங்கா சேஸ் டவுன் காம்ப்ரிஹென்சிவ்லி நாங்க இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. ஸோ பாப்போம், இட்ஸ் குட் திங் ஃபார் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட். நல்லா டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம 100 டிராஃப்ட் பார்த்தோம்ல, இங்கிலாந்து 100 டிராஃப்ட் உமன்ஸ்க்குமே நடந்துச்சு. அண்ட் அதுலயுமே நிறைய நல்ல நல்ல பிளேயர்ஸ் சைன் பண்ணிருக்காங்க. ஐ திங்க் ஒரே ஒரு இந்தியன் பிளேயரும் சைன் ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தீப்தி சர்மா ஃபார் லண்டன் ஸ்பிரிட்ஸ் மட்டும் தான் சைன் ஆயிருக்காங்க. மீதி யாருமே சைன் பண்ணல. அது ரீசன் என்னன்றது என்னால கண்டுபிடிக்க முடியல. மேபி இந்தியன் அது கிளாஷ் ஆகுதா, இல்ல வந்து இந்தியன் பிளேயர்ஸை வந்து ஒமிட் பண்ணிட்டாங்க பிகாஸ் அதர் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் பெட்டர் அப்படின்ட்டு ஃபீல் ஆச்சான்னு தெரியல. ஏன்னா நம்ம இந்தியன் கிரிக்கெட் வந்து பென்ஸ்ல டாமினேட் பண்றேன்னு சொன்னாலுமே உமன்ஸ் கிரிக்கெட் கொஞ்சம் இங்கிலாந்துலாம் போயிட்டு திணறிட்டு இருக்கிறது நம்ம பார்த்திருக்கோம் ஓவர் தி இயர்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கிலாந்து கண்டிஷன்ஸ்ல மேபி இந்தியன் பிளேயர்ஸ் செட் ஆக மாட்டாங்கன்னு நினைச்சாங்களா என்னன்றது தெரியல. ஸோ அது பார்ப்போம் அது என்னன்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹரிஷ் மற்றும் பரத். அதாவது வந்து இது மாதிரி நிறைய கிரிக்கெட் அப்டேட்ஸ், கிரிக்கெட் அனாலிசிஸ் எல்லாம் நீங்க வந்து ரெகுலரா பார்க்கணும். இது மாதிரி வீக்லி அப்டேட்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்பா. வீக்லி அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃப்ரைடே வீக்லி வீடியோ எபிசோட் ஒன்று போட்டுட்டு இருக்கோம். மறக்காம அது பாருங்க. நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு கிரிக்கெட்ல வந்து அப்டேட்டடா இருங்க. அது மட்டும் இல்லாம நிறைய இன்ட்ரெஸ்டிங் மேட்சஸ், ஐகானிக் மேட்சஸ் ஒரு செக்மெண்ட்ல பேசிட்டு இருக்கோம். பழைய IPL மேட்சஸ் எல்லாம், நாஸ்டால்ஜிக் மெமரிஸ் எல்லாம் நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம். இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் கிரிக்கெட்ல இருந்து நம்ம பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிரிக்கெட் ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா சின்ன பசங்க நாங்க, எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.